ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ்க்கான ஜாதகம். நமக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதாவது தொழில் செய்யணும்னா என்ன மாதிரியான கிரக சேர்க்கை, அப்போ தனியாக இப்போ நீங்கள் ஒரு விதிகள் பார்க்குறீங்க, ஒரு புஸ்தகத்தில் படிக்கிறீங்க, ஓகேவா, ஸ்பீச் நிறைய கேட்குறீங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். என்னது? 10ஆம் பாவகம் பலமாக இருந்தால் தொழில் பண்ணலாம், தொழில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஊரில் நீங்கள் போகிற வர இடத்துல பார்க்கும் பொழுது சின்ன பேனர்லையும், அதாவது நீங்கள் ஒரு கடையை வச்சு அவங்களுடைய பிஸ்னஸ்னுடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் போய் பார்த்து நீங்கள் எவ்வளோ இன்கம் பண்ணுறீங்க, எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க, இதை பார்க்கணும் தேவையில்ல. சின்ன கடை வைக்கும் பொழுது ஓகே, இவர் முதலீடு கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கடை எடுத்துங்களேன். எல்லா ஊர்லேயும் ஒரு பெரிய ஒரு துணி கடையும் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன துணி கடையுமே இருக்கும். அப்போ பார்க்கும்போது பெரிய துணி கடையும் பொழுது பல கோடிகள் போட்டு செஞ்சுருப்பாங்க. சின்ன கடைக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான முதலீடுகள் இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ரெண்டு பேர்த்துக்கும் பணம் தான் பிரச்சனையா? பணம் தான் பிரச்சனை, ரைட்டு. அது ஜாதக ரீதியாக நம்ம எப்படி எடுத்துக்கிறது? முதலீடுகள் அதிகமாக போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன விதைகள்லாம் பலமாக இருக்கணும். ஒருத்தர் கம்மியாக போட்டு தான் பண்ணுறாரு, அப்போ அவரோட ஜாதகத்தில் என்னென்னலாம் குறைவாக இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்த பாயிண்ட்ல முக்கியமாக எடுத்துக்கணும்? இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஜாதகத்தில் பலன்கள் எந்த இடத்துல மாறுது, எந்த இடத்துல குறையாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னா இதன் மூலமாகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதாவது லக்னாதிபதி ஒன்று பலமாக நிற்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சூரியன் பலமா நிக்கணும். சூரியன் பலம் இல்லைன்னா கூட பண்ணலாம், லக்னாதிபதி பலமா நிக்கணும். லக்னாதிபதி பலம் இல்லைன்னா கூட சூரியன் பலமா நிக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பலமா நிக்கணும். சரிங்களா? எதெல்லாம் காரணிகள்? லக்னாதிபதி, சூரியன், 10வது பாவகம், 2வது பாவகம், 11வது பாவகம், குரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 6 பாயிண்ட் தான் ஒருத்தர் பிசினஸ் பண்ணுவதற்கு எலிஜிபிளான காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. லக்னம் பலமா நிக்குது, லக்னாதிபதி சூப்பர், சூரியன் உச்சமா நிக்குது, 10ஆம் பாவம் பலபலன் இருக்குது, 2ஆம் பாவத்துலதான் குரு உட்கார்ந்து இருக்காரு உச்சமா, சம்திங். இது மாதிரி இப்படிலாம் இருந்தாதான் பல கோடிகள் போட்டு முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க. மந்த்லி டேர்ன் ஓவரே கோடி கணக்கில் போயிட்டு இருக்கும். பெரிய கடையா இருக்குதுன்னு அர்த்தம். இதுல 1-2 பாயிண்ட் குறைய 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 அவங்களுடைய முதலீடுகள் குறையும், அவங்களோட ஸ்ட்ரக்சர் குறையும், அவங்களோட பிசினஸ் லெவல் குறையும். ஸோ இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ல தான் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஆனா கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன 6 பாயிண்ட்ல 2ஆம் பாவம் அடி வாங்கிருச்சு, குருவும் அடி வாங்கிருச்சு, மற்ற லக்னாதிபதி பலம், சூரியன் பலம், 10ஆம் பாவகம் பலம், பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா பிஸ்னஸ் பண்றது வேஸ்ட். நான் சொன்ன 6 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் தான் வீக்கா நிக்குது. 2ஆம் பாவம் வீக்கு, குருவும் வீக்கா போயிடுச்சு, நீச்சமா போயிடுச்சு, இல்ல ராகு சிந்திருச்சு. பிசினஸ் பண்ணலாமா? எப்படி பண்ண முடியும்? ஏன்னா பிசினஸ் பண்றது எதுக்கு? நானும் பிசினஸ் பண்றேன்னு சொல்றதுக்கா, இல்ல ஊர் மக்கள்கிட்ட நானும் ஒரு புகழ் தேடுறதுக்கா? அப்படி இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. அப்ப பணம் சம்பாதிக்கணும்னா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தொடர்பு இருக்கணும், அந்த பாவகம் பலமா நிக்கணும். பணத்தை கொடுக்கக்கூடிய கிரக ஆதிபத்தியம் எது? 2வது ஆதிபத்தியம், 2வது பாவகாதிபதி பணத்தை கொடுக்குது. அடுத்ததாக குரு காரக கிரகமாக வர்றார் பணத்துக்கு. இந்த ரெண்டும் இருக்கணும், அல்லது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது பலமா நிக்கணும். இருந்தா தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு காசு வருதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வேஸ்ட். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் ஒருத்தரோட ஜாதகத்துல இருந்துட்டு அவர் என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட், ஜோதிடத்துல 10வது பாவகம் தான் தொழில். அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் என்ன தொழிலை தீர்மானிக்குதோ அது சார்ந்த தொழில தான் ஈடுபடுவார்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நான் எப்பவுமே இதெல்லாம் பழைசா சொல்லியிருப்பேன். அதாவது நீங்க ஒவ்வொரு தசாபுத்திக்கும் நீங்க டியூன் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க உங்க லைஃப்ல நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 2 தசாபுத்தி நீங்க கிராஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு 20க்கு அப்புறம் நீங்க ஏன்னா ரியலைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்.
ஏன்னா சின்ன வயசுல ஒரே மெத்தட்ல தான் இருப்பீங்க, படிப்பு விளையாட்டு சம்திங் இது போன்ற கேட்டகரியில இருப்பீங்க. 20 வயசுக்கு மேல வேலை அப்படின்னு வரும் பொழுது அல்லது தொழில் அப்படின்னு வரும் பொழுது ஏதோ பாயிண்ட்ல நிற்கும் பொழுது என்ன ஆகும், 2 தசாபுத்தி நீங்க கிராஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் நல்லாவே தெரியும். எது சார்ந்து நம்ம நிக்கிறோம், எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தசாபுத்தியினுடைய ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க மேட்ச் ஆயிடுவீங்க. உங்க பாடி ஒரு ரிசீவர் மாதிரி, சரிங்களா? பிளானட் வந்து ஒரு கிரக டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. ஸோ அப்ப அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கு உங்க ஆத்மா, உங்களுடைய உடல், அந்த கர்மா தசாபுத்தியின் அடிப்படையில மாறுது, சேஞ்ச் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் குரு தசையில ஒரு காரக அமைப்புல நிற்பீங்க, சனி தசை வரும்பொழுது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி நிற்பீங்க. நம்ம நினைச்சிருப்போம் நல்லா தான் இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது காரணம் தசாபுத்தி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அது போலதான் எல்லா படங்களும் இருக்கும். தசாபுத்தி சேஞ்ச் ஆக அது சார்ந்த தொழில், அது சார்ந்த உத்தியோகம் அப்படிங்கிறது மாறிடும். 10ஆம் பாவகம் மட்டும்தான் கிடையாது. 10ஆம் பாவகம் எதை சொல்லுது, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பலமா நிக்குதா, தொழில் பண்ண முடியுமா, அதுக்கு எலிஜிபிள் இருக்கா. தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவகம் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் உயர் பதவியும் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துக்கான காரக வீடு, அது ஆதிபத்திய வீடு. அந்த பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில் பண்றதுனால உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபைனலா என்ன, பணம் வருதா, அதான் விஷயம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகத்துல பாருங்க, இந்த ஜாதகம் கடக லக்னம், கடக லக்னம் உங்களுக்கு மீன ராசி, நடந்துகிட்டு இருக்கிற தசை என்ன தசைன்னு பாருங்க. இப்ப என்ன தசை போயிட்டு இருக்கு, 2018ல இருந்து சுக்கிர தசை போகுது. சரிங்களா? இப்ப இவரு தொழில் பண்ணலாமா வேணாமா? இப்ப இந்த கேள்விக்கான ஜாதகம் பலன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, லக்னம் லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம், குரு. இப்ப இந்த 6 பாயிண்ட்ல இந்த ஜாதகம் எதெல்லாம் வீக்கா இருக்குன்னு பாருங்க. லக்னாதிபதி பலமா நிக்குதா? ஆமா, லக்னாதிபதி தேய்பிரையாக இருந்தாலும் 9ஆம் வீட்டுல உட்கார்ந்து நிக்கிறார். அண்ட் குரு சந்திர யோகம் இருக்குது, குரு பாக்குது, அப்ப பலமா நிக்குது. அப்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல நிக்கிறது பலமா? எஸ், பலம், நல்லா நிக்குது. குருவும் உங்களுக்கு பாக்கியாதிபதி, பாக்கியாதி ஸ்தானத்திலே தொடர்பு நிக்கிறார், அப்ப குருவும் பலமா நிக்குது. அப்ப 2 பாயிண்ட் ஓகே. லக்னாதிபதியும் பலமா நிக்குது, குருவும் பலமா நிக்குது. 10ஆம் இடம், 10வது இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது. 10வது பாவக அதிபதிக்கும் சனியினுடைய பார்வை இருக்குது. செவ்வாய், இந்த ஜாதகத்தின் 10ஆம் பாவக அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப 10ஆம் பாவகத்துக்கு சனியினுடைய பார்வையும் இருக்கு, 10வது பாவக அதிபதி செவ்வாய்க்கும் சனியினுடைய பார்வை இருக்குது. ஆனா என்ன, சனி வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுது, கெடுதல்கள் குறையுது, அந்த பார்வையில கெடுபலங்கள் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சனி ஆதிபத்திய விசேஷத்தின் மூலமாக தூர தேசத்திற்கு நகர்த்தி அந்த வேலையை செய்ய வைக்கும், அந்த பிசினஸ் பண்ண வைக்கும். ஆதிபத்தியம் 8ஆம் இடம், தூர தேசம், வெளிநாடு, வெளி மாநிலம். சனி கெடுபலனை கொடுக்கணும், அப்ப வெளிநாடு தூர தேசத்துக்கு நம்பி கஷ்டப்படணும். சனி வக்ரம் இல்லைன்னா 8ஆம் ஆதிபத்தியத்தின் மூலம் கஷ்டப்படுத்தணும், வக்ரம் ஆயிட்டார். அப்ப என்ன அர்த்தம், அப்படியே ரிவர்ஸ். அப்ப என்ன ஆகுது, கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சனி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அடிப்படையில சனி பார்வை 10ஆம் இடத்தை பெருசாக கெடுக்காது, சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டை பெருசாக கெடுக்காது. ஆனா சனி பார்வைதான். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல சனி பலமா செவ்வாய் பலமா அப்படின்னா செவ்வாய் பலம். சனி வக்ரம் பெற்று பார்க்கிறார், செவ்வாய் நட்பு வீட்டுல உட்கார்ந்திருக்கார். இந்த லக்னத்திற்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பலம் ஆகிட்டே இருக்கிறார். இந்த கிரக சேர்க்கை 2ஆம் இடத்துல வருது. அப்ப என்ன ஆகுது, செலவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிக வருமானம் இல்லைனாலும் குறைந்த லாபம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஜாதகத்துல நிக்குதுங்க. 10ஆம் இடம் குறைவாக அடி வாங்குது, 10ஆம் பாவகத்தையும் குறைவாக அடி வாங்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சேர்க்கை 2ஆம் இடத்துல நடக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2ஆம் பாவகதி சூரியன் 12ஆம் இடத்துல மறைவு. இந்த இடத்துல சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் நட்பு வீட்டுல நிக்கிறார் அப்படின்னு எடுக்கணும். அப்ப குறைவான பலத்துல சூரியன் நிக்கிறார். அப்ப இந்த ஜாதகத்துல லக்னம் பலமா நிக்குது, குரு பலமா நிக்குது, 11வது பாவகதி சுக்கிரன் அதுவும் பலமா நிக்குது. அங்க கேதுவோட இணைஞ்சு போச்சு அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். அங்க கேதுவோட கிரகணம் ஆகி இருந்தாலும் அங்க ஆட்சி கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். அண்ட் தென் குருவினுடைய பார்வையும் நிக்குது. அப்ப 3 பிளஸ் பாயிண்ட் இந்த ஜாதகத்துல பலமா நிக்குது. முக்கியமான பாயிண்ட் குரு பாக்குது இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தியோட. அப்ப இது தொழில் பண்ணுவதற்கு எலிஜிபிள். இப்ப நீங்க உடனே 10ஆம் பாவம் கெட்டு போச்சு, 10ஆம் பாவம் முக்கியமா 2ஆம் பாவம் பொருளாதாரமே வராது, குடும்ப பிரிவு தான் கொடுக்கும். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்ப அடி வாங்கினதுக்கான ஒரு பலன் சொல்லணும்ல. சுக்கிரன் நடக்குது, லாபாதிபதியா நிக்கிறாரு.
அப்ப இந்த சுக்கிரன் என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணுவாரு, அதுல எந்த அளவுக்கு சுக்கிரன்னாலே உங்களுக்கு என்ன சொல்லணும், பெண்கள், ஆடை அணிகலன்கள், ஃபேன்சி டிசைன் ரிலேட்டடான பொருட்கள், அதுவும் பெண்கள் ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துல வந்துடும். சினிமா, சரிங்களா, ஆடல் பாடல் பேச்சு சிங்கிங் எல்லாமே அதுலதான் வந்துடும். ஆனா இங்க கேதுவோட சம்பந்தப்படும் பொழுது என்ன ஆகுது, ஸ்டிச்சிங் வந்துருது. புரிஞ்சுட்டீங்களா? நூல் ஆடை, அப்ப நூல் ஆடை தைப்பது, அப்ப நூல் ஆடை வாங்கி விற்கிறது, இது போன்ற கலரிங் போடுறது, இது சார்ந்த விஷயத்தெல்லாம் இவருக்கு பிசினஸ் பண்ணலாம். ஏன் சுக்கிரன்கிறது ஆடை, கேதுங்கிறது நூல், அப்ப தையலகம் அப்படிங்கிற அமைப்பை இது கொடுக்குது. பெரிய லெவல்ல பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரிய லெவல்னா வருமானம் உண்டு, லாபம் உண்டு, ஆனா செலவுகளும் ஆகிக்கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல சனி செவ்வாய், பொருளாதாரம் செலவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். கோடிக்கணக்கில் பண்ண முடியாது, கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ண முடியாது. 10ஆம் பாவகம் கொஞ்சம் அடி வாங்கி நிக்குது. அந்த 10ஆம் பாவகம் பலமா இருந்தாதான் உங்களுடைய புகழ், உங்களுடைய ஸ்தாபனம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். மரியாதை புகழ்லாம் 10ஆம் இடம் பலமா இருந்தாதான் 10 ஊர்லயும் நீங்க உங்களுடைய பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த பாவம் அடிவாங்க குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இப்ப நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் செம்ம தெளிவா நிக்குது. லக்னம் பலமா நிக்குது, குரு பலமா நிக்குது, 11ஆம் இடம் பலமா நிக்குது. அப்ப கண்டிப்பாக இவருக்கு லாபம்ங்கிறது உண்டு. எவ்வளவு லாபம்? அப்ப 2ஆம் இடத்தை பாருங்க, 2ஆம் இடத்துல செலவுங்கிறது கொடுக்குது. அப்ப செலவும் கொடுக்குது, லாபத்தையும் கொடுக்குது. ஓகேவா? சோ அப்ப கன்ஃபார்மா இவர் தொழில் பண்ணலாம். லாபம் உண்டு. பெரிய லெவல் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு. பல லட்சங்கள் இல்லைனாலும் கண்டிப்பாக மாசம் 1 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ஒருத்தருக்கு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரியான தொழில், ஏன் இவ்வளவுதான் கம்மியா சொல்றோம், ஏன் அதிகமா சொல்றோம், இதுக்கான காரணங்கள்லாம் இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.